வணக்கம். ஜிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள். நன்றாக இருக்க வேண்டும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிக மிக நன்றி. நிறைய சேனல்ல ரீச் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவையான, நான் ஆரம்பத்துலேருந்து சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயம் இந்த சேனல்ல நிச்சயமா இருக்கும். பட் உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு டிப் வந்து இந்த சேனல்ல நிச்சயமா இருக்கும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, வரிசையா நம்ம ஒவ்வொரு இதாக பார்த்துட்டு இருக்கோம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், மகரம், கும்பம், மேஷம், விருச்சிகம். அதே மாதிரி கடைசியா நம்ம அதுல ஒன்றும் மீதே இருக்கிறது ரிஷபம், துலாம். ரிஷப சுக்கிரன், துலாம் சுக்கிரன். என்ன வித்தியாசம்? ரிஷப சுக்கிரன் பொதிமாட்டு தத்துவம். சரிங்களா? காலபுருஷனுக்கு 2வது வீடு. துலாம் சுக்கிரன் தராசு, அந்த அந்த லக்னத்தை தராசு இல்லைங்களா? காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். இரண்டுமே ஒரு குடும்பத்தை குறிக்கக்கூடிய, அதாவது 2 வந்து குடும்பம், 7 வந்து கலத்திரம். சரிங்களா? சோ இந்த 2 சுக்கிரனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கும் போது, இந்த ரிஷப சுக்கிரன் உலக சல்லாப வாழ்க்கைய லக்ஸுரிக்காகவே படைக்கப்பட்ட ஒரு வீடு. அது இடத்துல இருந்து ஒரு கிரகம் ரசம் நடத்துதா, உங்களுக்கு சகல சௌரியமும், அந்த உலக சல்லாப வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணத்தை கொடுக்கிறது அந்த ரிஷபம். துலாம் அதுக்கு கொஞ்சம் சற்று மாறிபட்டது, ஒரு பிசினஸ் லக்னம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி? தராசுக்கு வந்து ஒரு பக்கம் நீங்க வெயிட் ஏத்துனீங்கன்னா தான் இன்னொரு பக்கம் அது பேலன்ஸ் ஆகி அட்ஜஸ்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒன்னை கொடுத்தாதான் இன்னொன்னு நீங்க அங்க பெறவே முடியும். அந்த மாதிரி ஒரு லக்னம் வந்து எப்பயுமே ஒரு பிசினஸ் ஆட்டிடியூட்ல திங்க் பண்ணக்கூடிய ஒரு லக்னம் வந்து துலாம். துலாத்துக்கு ஒன்றை கொடுத்தீங்கன்னா தான் அது திரும்ப உங்களுக்கு தரும் இல்லையா? துலாபாரம் ஏன் கொடுக்குறோம்? எடைக்கிட சரியா ஒன்று வச்சாதான் நமக்கு அதுக்கு உண்டான பெனிஃபிட் இல்லையா? ஸோ சேம் த கான்செப்ட் அஸ் தட். அந்த துலாமும் அதே மாதிரி தான். ரெண்டுமே போகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு லக்னம் தான். ஆனா ரெண்டுக்கும் இதுல சற்று வேறுபாடு இருக்கும். இந்த துலாம் சுக்கிரனுக்கும் அந்த ரிஷப சுக்கிரனுக்கும் வித்தியாசம்ங்கிறது அதுதான். எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது அந்த சுக்கிரன் கொடுக்கக்கூடிய தன்மை, லக்ஸுரி. மனிதனுக்கு எதெல்லாம் அத்தியாவசியமோ அதெல்லாம் கொடுக்கறது இந்த சுக்கிரன் தான் இல்லையா? அதாவது மக்களை மகிழ்விக்க, அத்தியாவசியம் சொல்றதை விட மகிழ்விக்கிறது, மக்களை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சுக்கிரன் தான். ஒரு தியேட்டர் இல்லையா, ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு கார், ஒரு லக்ஸுரியான வீடு. வீடுல நிறைய வீடு, எல்லா டைப் ஆஃப் வீடு இருக்கு. லக்ஸுரியான வீடு சரியா? இதெல்லாம் யார் கொடுக்குறது? சுக்கிரன். லக்ஸுரியான பைக்கு, லக்ஸுரியான வாட்சு, லக்ஸுரியான போனு. போன்லயே 1000 ரூபா போன் இருக்கு, 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா போன் இருக்கு. அதெல்லாம் யார் தர்றது? சுக்கிரன். ரிஷபத்துல உங்களுக்கு ரிஷபம், துலாம் எந்த ஜாதகத்தில் கெடாமல் இருக்கிறதோ அவர்கள் வாழ்வியல் சுகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ரிஷபம், துலாம் பெருசா கெடக்கூடாது ஜாதகத்துல. சுக்கிரனோட வீடா இல்லையா? சோ குரு எப்படி ஒரு தனத்துக்கு வந்து காரக கிரகமோ, அதே மாதிரி சுக்கிரனும் இந்த செலவழிக்கிறதுக்கு பணத்தை கொடுக்கிறவர், செலவு செஞ்சு அதை அனுபவிக்க தூண்டுற கிரகம் சுக்கிரன். அப்ப இந்த 2 வீடுகள் உங்களுக்கு கெடாம இருந்தாலே நீங்கள் ஒரு கொடுத்து வைத்த அதிர்ஷ்டசாலிங்க. சரிங்களா? இதுதான் அந்த 2 சுக்கிரனுக்குள்ள வித்தியாசம். ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை